Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில் can. இந்த வீடியோவில் நம்ம can அப்படின்ற வார்த்தையை நேர்மறை வாக்கியத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம், எதிர்மறை வாக்கியத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த can யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிங்கனாக்கா உங்களால் இந்த can யூஸ் பண்ணி நேர்மறையாக பேச முடியும், எதிர்மறையாக பேச முடியும், கேள்வி கேட்க முடியும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? Usage. We can use can to talk about ability to do something in the present and future. இந்த can நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செய்வதற்கான திறன் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது can யூஸ் பண்ண முடியும். என்னால் இதை முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்கா நம்ம can யூஸ் பண்ணலாம். We use can to say someone has the ability to do something. எக்ஸாம்பிள் பாருங்க. She can sing very well. அவளால் மிக நன்றாக பாட முடியும் அப்படின்னு சொல்றோம். ராம் can speak English. ராம் இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்னு சொல்றோம். அவ நல்லா பாடுவா, ராம் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். இது அவங்களால முடியும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக இது சொல்றோம். We use can to say someone has the ability to do something. இப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பாசிட்டிவ் நேர்மறை வாக்கியம், நெகட்டிவ் எதிர்மறை, குவெஸ்டன் கேள்வி. இப்போ பாருங்க. பாசிட்டிவ் ஐ கேன் என்னால் முடியும், வி கேன் நம்மால் முடியும், யூ கேன் உன்னால் முடியும், தே கேன் அவர்களால் முடியும், ஹீ கேன் அவனால் முடியும் அல்லது அவரால் முடியும், ஷீ கேன் அவளால் முடியும் அல்லது அவரால் முடியும், இட் கேன் அதால் முடியும். ஏதாவது ஒரு பொருளோ அனிமலோ அதை பற்றி நம்ம பேசும்பொழுது இட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இட் கேன் அப்படின்னா அதால் முடியும். ராம் கேன் ராமால் முடியும். We use can't or cannot. Both can't and cannot mean that a person or object does not have the ability to do something. இந்த can't, cannot ரெண்டுத்தையுமே நம்ம எதிர்மறை வாக்கியத்தில் யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருளோ அல்லது மனிதரோ அவர்களால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியாது அப்படின்றத சொல்லும் பொழுது நம்ம can't அல்லது cannot அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். முடியும் அப்படின்னு சொன்னா can யூஸ் பண்ணணும், முடியாது அப்படின்னு சொன்னா can't யூஸ் பண்ணணும். பாருங்க. I can't என்னால் முடியாது, we can't நம்மால் முடியாது, you can't உன்னால் முடியாது, they can't அவர்களால் முடியாது. இங்க ஒரு புள்ளி வைக்கணும். அவர்களால் முடியாது. he can't அவனால் முடியாது அல்லது அவரால் முடியாது, she can't அவளால் முடியாது அல்லது அவரால் முடியாது, it can't அதால் முடியாது, ராம் can't ராமால் முடியாது. அடுத்தது பாருங்க. இந்த can யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? can I என்னால் முடியுமா, can we நம்மால் முடியுமா, can you உன்னால் முடியுமா, can they அவர்களால் முடியுமா, can he அவனால் முடியுமா, can she அவளால் முடியுமா, can it அதால் முடியுமா, can ராம் ராமால் முடியுமா. இப்போ உங்களுக்கு can அப்படின்றதை யூஸ் பண்ணி எப்படி நேர்மறையாக பேசலாம், எதிர்மறையில் எப்படி பேசலாம், கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்றத புரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க.